பாடல்களில் தன்னுடைய குரலால் பாடி படம் சேர்த்து வரக்கூடிய தோழர் ஈகை அரசன் அவர்களும் நிகழ்வுகளுக்காக சில பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துணை வைப்பார்கள். முதலாவதாக தோழர் பொற்செடி அவர்கள் இயக்க பாடல்களை பாடுவார். லால்குடி கழக மாவட்டத்தில் சார்பிலே ஐயா இடையாற்று மங்கலம் என்றாலே இரு பெரும் தூண்கள். ஒன்று ஐயா ஈசா தேவசகாயன் ஐயா அவர்கள், இன்னொருவர் ஐயா முத்துசெழியன் அவர்கள். 2019 ஐயா அவர்களை முதலில் பரமசிவபுரம் இல்லத்தில் ரயில் நிலையம் அருகிலுள்ள இல்லத்தில் நாங்கள் எல்லாம் சந்திக்கிறோம். அங்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே முதல் நிகழ்ச்சியிலே ஐயா அப்பரசு அவர்கள் சொன்னார், செடியல் பாடுவார் என்று சொல்லிவிட்டார். உடனே ஐயா முத்துசெழியன் அவர்கள், நான் எப்பொழுதையா பாடுவேன்? இல்லை, பொற்செழியல் பாடுவார் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த அன்பின் அடையாளமாக நான் செடியில் பாடுவேன் என்று சொல்லிவிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, பொற்செடியில் பாடுவார் என்று சொன்னார். ஐயா அவருடைய சிறப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அறிவுறுத்தி காணொலி இயக்கத்திலே கொண்டு வந்து அவருடைய ஐயாவை பேச வைத்தோம். அந்த வகையிலே கூட எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது. அதோடு மட்டுமல்ல, ஐயாவுடைய இறப்பின் நிலையிலே எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் அந்த இறப்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை வருத்தத்தோடு நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஐயாவுடைய படத்திறப்பு விழா எப்பொழுதும் நடைபெறும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த இயக்கத்தை ஐயா தோழர் விடுதலை சீனிவாசன் அவர்கள் இன்று நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் விடுதலை ஆகி வெளியே வந்த நேரத்தில் கோவை நகரிலே நான் தங்கியிருந்தேன். கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அரிஷா அவர்களும் தடா கைதியாக இருந்த நேரத்தில் தான் எந்தளவுக்கு துயரப்பட்டோம், அந்த சிறைச்சாலை எப்படியெல்லாம் இருந்தது, அந்த நிகழ்ச்சியை விவரித்தீர்களிடம் கூறினார். அந்த நேரத்திலே விடுதலையான போது ஊட்டி மேட்டுப்பாளையம் அரங்கத்திலே ஒரு சிறிய நிகழ்ச்சியாக துவங்கியது. அந்த நிகழ்ச்சியிலே எனக்கு கலை நிகழ்ச்சி கிடைத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது கொங்கு நாட்டு தங்கம் கொள்ளை விருத்த சிங்கம் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி அந்த பாடல் மிகவும் கலந்தது. அது ஒன்றுதான். ஐயா முத்துசெழியன் அவருடைய 60வது பிறந்தநாள் விழாவிலே லால்குடியிலே பெரிய பரபரப்பு நிகழக்கூடிய அளவிலே அந்த நிகழ்ச்சியை ஐயா முத்துசெழியன் அவர்கள் துவங்கினார். அந்த பழைய லால்குடியில் பழைய தாவரங்களில் அருகிலே அந்த மேடை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நீ நடத்த வேண்டும் என்று ஐயா முத்துசெழியன் அவர்கள் கேட்டார். அப்பொழுது எனது பாடலை கேட்க ஒரு 500-600 அடி தூரம் சென்று அந்த ஒளிபெருக்கி வாயிலாக கேட்டு மகிழ்ச்சியிடம் கூறினார். அருமையாக இருக்கிறது, மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து செய்தி சொன்னார். அதோடு மட்டுமல்ல, முகநூலிலே தன்னுடைய உயிர் உள்ளவரை தன்னுடைய பதிவுகளை முகநூல் வாயிலாக தனது கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். 93வது வயதிலும் கூட அதையெல்லாம் மறக்க முடியாது. அந்த வகையில் நினைவேந்தல்களை ஐயாவிற்கு வீர வணக்கம் செலுத்தி வீர வணக்கம் நினைவேந்தல் நிகழ்வை இங்கு தொடங்குவதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி.
சிந்தை வந்து போதும் செயலாற்றும் போதும் துணிவருந்திடுமா சிந்தை வந்து போதும் செயலாற்றும் போதும் துணிவருந்திடுமா தன்னே நானே தானே நானே தானே நானே தன்னே நானே பொன்னுகுடியே நானும் உரிமைகளை மீட்டெடுக்க வேணும் பொன்னுகுடியே போராடி வெற்றி பெறவே வேணும் பொன்னுகுடியே நானும் உரிமைகளை மீட்டெடுக்க வேணும் பொன்னுகுடியே போராடி வெற்றி பெறவே வேணும் நல்ல நாளே நடலே நாளே நல்ல நாளே நடலே நாளே படமான சிந்தனை வைக்க பெரியாரும் படமான சிந்தனை வைக்க பெரிய நீரோட்டும் பாதையே நலமாக வாழவே நம் பெரிய கொள்கை தேவையே நலமாக வாழவே நம் பெரிய கொள்கை தேவையே சிதை வந்த போதும் செயலாற்றும் போதும் துணை வருந்திடுமா பெரியார் துணை வருந்திடுமா நல்லே நாளே நல்லே நாளே நல்லே நாளே அவர்தான் பெரியார் அவர்தான் பெரியார் அன்பு மக்கள் கடவுளை மீது அறிவு தேக்கம் தங்கத்தே அவர்தான் பெரியார் மக்கள் எங்கில் மழிவு பறிவு பஞ்சகப்போல் கொடிய நெருப்பே பெருதலைகளும் படையும் தொடுப்பே அவர்தான் பெரியார் தமிழகம் கொடுத்த நன்கொடை தன்மாயும் தரவேடை நமக்கு தாண்டி அந்த வான்படை நமையவரி போர் கூப்படை அவர்தான் பெரியார் தொண்டு செய்து படுத்த பழம் தொண்டு செய்து படுத்த பழம் தூய தாடி மாவிழும் மண்ட சுரப்பை உலகு தொழும் மனக்குறையை சிறுத்த எழும் அவர்தான் பெரியார் சுருளுகின்ற வளவருக்கு சூழலுக்கும் பணவருக்கு மருந்துவாழ் தமிழருக்கும் வாழ வைக்கும் மறுப்பெருகி வாழ வைக்கும் அருட்பெருக்கி பார்த்தா கல்லிச்ச உள்ளுக்குள்ள ஒண்ணுமில்லை பார்த்தா கல்லிச்ச உள்ளுக்குள்ள ஒண்ணுமில்லை விட்டா சோறு கிடைக்குமா பத்தி மாண்டே சாமி வந்து கடல் அடைக்குமா
பெண்களுக்கு விதவையில் பட்டம் சூட்டியோ விதவையான சாமி உண்டா காட்டு வாழ்க்கையோ விதவையான சாமி உண்டா காட்டு வாழ்க்கையோ பார்த்தா 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 கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை விட்டா சோறு கிடைக்குமா பணம் இருந்தால் உண்பது செய்யும் சாமி பார்க்கலாம் அது இல்லாவிட்டால் நீ உயிரிக்கலாம் சகுனம் பார்த்து சந்தியில போனே அம்ப கட்டும் பதனே பள்ளியில மதனே எளிய பொடிய போய் போனா தெரியாது பள்ளி அமரே எளிய பொடிய போய் போனா தெரியாது பள்ளி மலரே நிறைய கோயில்கள் நடந்து போனா நல்லது என்று உணர்ந்து ஐயா இப்படி உணர்ந்து எதுக்கு இப்படி அழகு உரிமை கேட்டா மடமைகள் சொல்லி கொடுக்கிறேன் இப்படி இருக்கிறேன் எதுக்கு இப்படி கொடுக்கிறேன் பேசி படிக்கிறேன் பேசி படிக்கிறேன் சுமந்து வந்தா பிடிந்து ஒழிக்கிறேன் இப்படி துடிக்கிறேன் எதுக்கு இப்படி துடிக்கிறேன் பெரிய கருத்த மனதை நிறுத்தி பேர மாட்டணும் அறியாமை உலகத்தில் அறிவின் மொழியை சேர்த்தணும் பெரிய கருத்த மனதை நிறுத்தி பேர ஓட்டணும் அறியாமை உலகத்தில் அறிவின் மொழியை ஏற்றணும் சகனம் பார்த்து சந்தியில போனே அவ கண்டும் பதறு பள்ளி நினைவுள்ள நிகழ்விலே எனக்கு பாட வாய்ப்பு தந்த ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் விடுதலை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஈரோட்டுக்கும் பிரச்சார கலைஞர் சார்பில் நன்றி. மீண்டும் வருகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. வணக்கம். பெரியாருடன் நன்றி. ஈகை அரசன் அவர்கள் இயக்க பாடல் அனைத்து தமிழர்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து சென்ற தனியன் வாழ்வு மதிக்குமா? உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே.